ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க ப்ளீஸ். ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. சென்னை டி நகரில் நடைபெற்று வரும் போராட்ட களத்தில் திடீர் சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. மெரினாவுக்கு சென்று போரிடுவோம் என ஒரு தரப்பினர் கூறியதால் அங்கு சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான செய்திகளை பார்த்து வருகிறோம். ஜனநாயகவாதிகள் தோழர்களே, கொஞ்சம் அமைதியாக ஆர்கியூ பண்ண வேண்டாம். யாரும் யார்கிட்ட ஆர்கியூ பண்ணாதீங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். யாரும் தோழர் ஒரு நிமிஷம். யாரும் யார்கிட்ட ஆர்கியூ பண்ண தோழர் ஒரே நிமிஷம். தோழர்களே, நமக்கு கோரிக்கை நீட்டுக்கான விலக்கு தேவை அப்படின்னு தான் கேட்கிறோம். அதற்கு இந்த இடமே போதுமானதாக இருக்கிறது. முதல் விஷயம் அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு கோரிக்கை வச்சுட்டு நம்ம மெரினாவுக்கு யாரும் போக சொல்லல. தயவு செஞ்சு அப்படி யாரும் தவறா எடுத்துக்காதீங்க. ஏன்னா சில மாணவர்கள் அப்படிப்பட்ட கோரிக்கையை முன்ன வச்சாங்க. சென்னை டி நகரில் நடைபெற்று வரும் போராட்ட களத்தில் திடீர் சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. மெரினாக்கு சென்று போரிடுவோம் என ஒரு தரப்பினர் கோரிக்கை வைத்த நிலையில் அங்கு சிறிது சலசலப்பானது ஏற்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரேவதி. வணக்கம் ரேவதி. வணக்கம். தமிழகத்திலும் டெல்லியில் தொடர்ந்து நீட் தேர்வு தொடர்பான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. குறிப்பாக டெல்லியை பொறுத்தவரை ஃபேர் நீட் என்ற அடிப்படையில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டு வந்தது. குறிப்பாக தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்று கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கை தற்பொழுது வெற்றி பெற்றதை தொடர்ந்து அந்த போராட்டம் டெல்லியில் தொடர்ந்து நடைபெற்று முடிந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை பேன் நீட் என்பதை முக்கிய விஷயமாக வைத்து போராட்டம் சென்னை தியாகராய நகரில் இருக்கக்கூடிய பால நிலத்தில் கரப்பான்பூச்சி அமைப்பினர் தரப்பில் தொடங்கப்பட்டு தொடர்ந்து அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் உள்ளிட்ட பல்வேறு மாணவர் அமைப்புகள், பொதுமக்கள் என அனைவரும் இணைந்து இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் கட்சியினரும் ஒவ்வொரு நாடும் அவர்களது ஆதரவை தொடர்ந்து வந்து இங்கு செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். மாணவர்களுக்கு அவர்கள் நீட் தேர்வுக்கு எதிராக குரல் கொடுப்பதை ஆதரித்து பேசி வரக்கூடிய நிலையில் இன்றைய தினம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் முதல் முறையாக தாவேக தரப்பிலிருந்து, அது மட்டுமின்றி அரசு தரப்பிலிருந்தும் கூட வந்து இந்த ஆதரவை மாணவர்களுக்கு அளித்து வந்த போது மெரினா என்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து குரல் எழுப்பினார்கள். குறிப்பாக போராட்டத்தில் மேற்கொண்டு வரக்கூடிய இந்த பாலம் இல்ல பகுதியானது போராட்டக்காரர்களுக்கு போதவில்லை என்றும் மெரினாவை திறந்துவிட வேண்டும், அங்கு போராட்டம் மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து அந்த குரல் எழுப்பப்பட்டது. அந்த குரல் எழுப்பப்பட்ட பின்னராக அவர் புறப்பட்ட பின்னரும் தொடர்ந்து இந்த போராட்டக்காரர்களுக்கிடையே அது தொடர்பான பேச்சு எழுந்து வருகிறது. குறிப்பாக மே 17 இயக்கத்தை சார்ந்த திருமுருகன் காந்தி பேசும் பொழுதும் கூட மெரினாவை ஏன் பூட்டி வைத்திருக்கிறீர்கள், அதை திறந்து விடுங்கள், அங்கு மாணவர்கள் போராட வேண்டும், இந்த இடம் போதவில்லை, அனைவரும் ஒன்றிணைந்து போராடுவதற்கு அது ஒரு வலிமையான இடமாக இருக்கும் என்று தெரிவித்து பேசிய நிலையில் அது மட்டுமின்றி அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் தரப்பில் இருந்தவர்களும் இந்த போராட்டத்தை அரசியல் படுத்த வேண்டாம், வேறு எந்த விதத்திலும் மடைமாற்றம் செய்ய வேண்டாம் என்று பேசிய பொழுது போராட்டக்காரர்களில் இருந்து ஒரு சிலர் மெரினாவுக்கு போராட்டத்திற்காக செல்ல வேண்டும் என்று சொல்வது மடைமாற்றமா என்று மறுகேள்வி எழுப்பிய நிலையில் இரண்டு தரப்பினர்களிடையே ஏற்பட்ட ஒரு சலசலப்பு சற்று நேரம் இந்த போராட்டக்காரர்களிடையே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்ததை பார்க்க முடிந்தது. குறிப்பாக ஒரே குரலாக நீட் எதிர்ப்பு என்பதை முன்வைத்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் மாணவர் அமைப்பினர், கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் உள்ளிட்ட அனைவருமே சேர்ந்து இந்த போராட்டத்தை நடத்தி வந்தாலும் கூட தற்பொழுது சூழலை பொறுத்தவரை மெரினாவுக்கு போராட்டத்தை மேற்கொள்வதற்கு இடம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வந்ததற்கு பிறகு ஒரு சிறிய சலசலப்பு இவர்களுக்குள் எழுந்திருந்த நிலையில் அதனை தீர்க்கும் விதமாக போராட்டத்தில் ஈடுபட்ட பெண் ஒருவர் இதனை குறிப்பிட்டு பேசியிருந்தார். குறிப்பாக போராட்டம் மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்க வேண்டும், மற்ற விஷயங்கள் தொடர்பாக நாம் இப்பொழுது சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாலும் கூட அதிகப்படியான மக்கள் வருவதற்காக சமூக வலைதளத்தில் மட்டும்தான் தற்பொழுது வரை நம்மால் இந்த போராட்டம் குறித்து நிறைய விஷயங்களை பரப்ப முடிகிறது. நேரடியாக பொதுமக்களை அடைவதற்கு மெரினா செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பதற்கு இந்த இடம் போதவில்லை என்றும் பேசியிருந்தார். இருப்பினும் கூட தற்பொழுதைய சூழலில் போராட்டம் அடுத்த கட்டத்திற்கு
செல்ல வேண்டும், அது மட்டுமே முன்னிலை என்பதை குறிப்பிட்டு அவர்கள் தற்பொழுது அதை சமாதானப்படுத்தி அனைவரும் ஒன்றிணைந்து குரல் எழுப்பி வருகிறார்கள்.